பெத்த குழந்தையோட உடல்ல சூடு வச்சும் மிளகாய் பொடி கலந்த சாதத்தை சாப்பிட வற்புறுத்தியும் தினமும் சித்திரவதை செஞ்சு இருக்காங்க. தாயின் அந்தரங்க ரகசியத்தை கண்டுபிடித்ததால் சிறுமிக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் நம்மள பதற வைக்குது. பெத்த மகளின் கால்களில் தாயே தோசை கரண்டியால் சூடு வைத்ததற்கான புகைப்பட ஆதாரங்கள் தான் இது. ஈவிரக்கமற்ற இந்த செயலை அண்ணன் மனைவியோடு கைகோர்த்து செய்திருக்கிறார் அந்த படுபாதகி. கல் நெஞ்சம் படைத்த அந்த இல்லத்தரசிகளின் பெயர் மணிமேகலை மற்றும் அனிதா. இவர்கள் எதற்காக குழந்தையை சித்திரவதை செய்தனர் என்பதை கண்டறிய திட்டக்குடி செய்தியாளர் அருளை விசாரணையில் களமிறக்கினோம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள மா புடையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜோதி. இவருக்கு மணிமேகலை என்கிற மனைவியும் 2 பிள்ளைகளும் இருந்துள்ளனர். வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த ஜோதி 1 வருடத்திற்கு முன்பு உடல்நலக் குறைவு காரணமாக சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார். மருத்துவமனையில் பரிசோதனை செய்து சிகிச்சை மேற்கொண்டு வந்த நிலையில் ஜோதி திடீரென உயிரிழந்துள்ளார். இதைத் தொடர்ந்து பிள்ளைகளோடு மணிமேகலை அவரின் அண்ணன் வீட்டில் வசித்து வந்ததாக தெரிகிறது. இந்த சூழலில்தான் அண்ணன் மனைவி அனிதா மணிமேகலையின் 9 வயது மகளை தினமும் சித்திரவதை செய்ய தொடங்கியுள்ளார். உப்பில் முட்டிப்போட வைத்து தண்டனை கொடுப்பது, மிளகாய் பொடி கலந்த சாதத்தை சாப்பிட சொல்லி வற்புறுத்துவது, தன்னை விட நீளமான தலைமுடி வைத்திருந்தால் அதை வெட்டுவது, தன்னுடைய மகளை விட அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடாது என மிரட்டல், இப்படி ஏராளம். ஒருவேளை தன்னுடைய கட்டளையை செய்ய மறுத்தால் சிறுமியின் கன்னத்தில் பளார் என அறைவது, உடலில் சூடு வைப்பது என நாளுக்கு நாள் அனிதாவின் சித்திரவதை அதிகரித்துக் கொண்டே சென்றிருக்கிறது. இதற்கெல்லாம் அந்த குழந்தையின் தாய் மணிமேகலையும் உடந்தை என்பதுதான் கொடூரத்தின் உச்சம். அந்த பெத்த தாய் குழந்தைய பிடிச்சிக்கிட்டா அனிதாங்கிறது சூடு வைக்கிறா. அவங்களுக்குள்ள 2 பேருக்கும் நல்ல பழக்கம் கிடையாது. யாருக்கிட்டயுமே பேச விட மாட்டா. எங்க ரிலேட்டிவ் பேச மாட்டா, அவங்க ரிலேட்டிவ் பேச விட மாட்டா. என் பொண்ணோட நீ நல்லா படிக்கிற, நீ படிக்க கூடாதுன்னு சொல்லி எழுதினாலும் அந்த பொண்ணு கையை சூடு வைக்கிறாங்க. சாப்பிடனாலும் அந்த பொண்ணுக்கு வாயில சூடு வைக்கிறாங்க. என் பொண்ணோட நீ படிக்க கூடாது, நீ ஸ்கூலுக்கே போக கூடாதுன்னு ஒரு மாசத்துக்கு 1 நாள் தான் ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறாங்க. எப்படி நீ என் மோளோட அதிக நீ மார்க் எடுக்கலாம், நீ ஃபெயில் ஆகி என் மோ கூட தான் நீ படிக்கணும், அதிக நீ மார்க் எடுத்து பள்ளியும் போகக்கூடாதுன்னு அந்த பையனை பால் சென்டருக்கு ஸ்கூலுக்கு போகாம 2 குழந்தையுமே அப்படி கொடுமை பண்றாங்க. ஒரு கட்டத்தில் சிறுமிக்கு நடக்கும் கொடுமைகளை சகித்துக் கொள்ள முடியாத மணிமேகலையின் தாய் வள்ளியம்மை மகளையும் மருமகளையும் கண்டித்துள்ளார். ஆனால் அதனை சிறிதும் பொருட்படுத்தாத 2 ராட்சசிகளும் சிறுமிக்கு கொடுத்து வந்த தண்டனையை மேலும் தீவிரப்படுத்தி உள்ளனர். அதை என்னுடைய தம்பி மாமியார் வள்ளியம்மைங்கிறவங்க போயிட்டு கேட்டிருக்கிறாங்க. மகளையும் மாமியாவிலையும் கேட்டிருக்கிறாங்க, மருமகளையும் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நீ நடி, இதுக்கு ஆளு, நீ இதை வெளியே சொன்னா ஒன்னு பொண்ணுடுவோன்னு சொல்லி எங்க தம்பியோட மாமியா வள்ளியம்மையை மிரட்டிருக்கிறாங்க. பெத்த தாயே இந்த கொடூரத்தை செய்ய துணிந்தது எப்படி என விசாரித்த போது மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளது. மணிமேகலை அதே பகுதியைச் சேர்ந்த ஆண் நண்பருடன் தகாத உறவில் இருந்ததாகவும் அந்த கள்ளக்காதலுக்கு அனிதா உதவி வந்ததாகவும் தெரிகிறது. இந்த ரகசியத்தை சிறுமி கண்டுபிடித்து விட்டதால் தான் அவரை அத்தையும் தாயும் தினமும் சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தி வந்ததாகவும் குற்றம் சாட்டி உள்ளனர். இது மட்டுமின்றி மணிமேகலையின் கணவர் ஜோதி மரணத்திலும் மர்மம் இருப்பதாக அவருடைய குடும்பத்தினர் பகீர் கிளப்பி உள்ளனர். எங்க அண்ணனை சாவடிச்சுதான் அவள் 2 பேரும் தான். என் அண்ணியக்காரியும் அவளும் அந்த அனிதாவும் சேர்ந்துதான் எங்க அண்ணனை கொட்டுட்டாளுவோம். இன்னும் செத்து 1 வருஷம் முழுசா முடியல. அந்த குழந்தைய உப்பு போட்டு முட்டிப்பட வச்சிருக்காளுவோ. யாருக்கிட்டையும் பேச விட மாட்டாள் அந்த குழந்தைய. நாங்களும் இது வரைக்கும் பார்த்து அந்த குழந்தைகளை பார்த்து 5 வருஷம் ஆகுது. வெளிநாட்டிலிருந்து வந்த ஜோதி நலமுடன் தான் இருந்ததாகவும் அவரை மணிமேகலை தான் விஷம் கொடுத்து கொஞ்சிருக்க வேண்டும் என்றும் பகீர் கிளப்புகின்றனர். அவ பொண்டாட்டியும் அந்த அனிதாங்கிற பொண்ணு தான் விஷத்தை வச்சு கொண்டாங்க. நல்லா தான் அந்த பையன் வந்து 10 நாள் கூட முழுசா முடியல. அவன் இந்த பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. குழந்தையை தினமும் சித்திரவதை செய்வதை கேள்விப்பட்ட உறவினர்கள் சைல்ட் ஹெல்ப்லைன் தொடர்பு எண்ணான 1098 தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளனர். அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் மேற்கொண்ட விசாரணையில் அனிதாவும் மணிமேகலையும் சித்திரவதை செய்தது உறுதியாகி உள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அனிதாவையும் மணிமேகலையையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.
இருவருக்கும் ஜாமீனில் வெளிவர முடியாதபடி கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் ஜோதியின் மர்ம மரணம் குறித்தும் அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.